இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக மிக முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் அரசு வட்டார தரப்புல இருந்து இப்போ இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. அப்பதான் அனைத்து தகவலுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லைங்க, குடும்ப அட்டைக்கான ரேஷன் அட்டைக்கான அறிவிப்புகளும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 லட்சம் ரேஷன் அட்டைகள் இப்போதைக்கு விநியோகம் செய்ய போறாங்க. புதுசாக குடும்ப அட்டைக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரைக்கும் அப்ளை பண்ணியும் பணம் பெற முடியாமல் இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் உருவாக்கி தர போகிறாங்க. மாதம் ரூபாய் 1000 வாங்கிட்டு வரவங்களுக்கான கூடுதல் அப்டேட்டையும் முக்கியமான அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. குடும்ப அட்டை வச்சிருக்க எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. புதுசாக ரேஷன் கார்டு வாங்க போகிறவங்களும் புதுசாக வாங்கி இருக்கவங்களும் இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் பயன்பெறாமல் இருக்கவங்களும் முக்கியமாக ரெகுலராக இந்த திட்டத்தில் பணம் வாங்கிட்டு வரவங்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. குடும்ப அட்டை ரேஷன் கார்டு சம்மந்தமாக நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கும். ரேஷன் கார்டு சம்மந்தமாக அனைத்து விதமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ், அரசு வட்டாரங்கள் மற்றும் அதிகாரிகள் மூலமாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அது மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த பணத்தொகையை வாங்க முடியாம இருந்திருக்காங்க. அவங்க நம்ம சேனலை பார்த்துட்டு எங்க போய் அப்ளை பண்ணணும், என்னென்ன ஆவணங்கள் தேவை, மேல்முறையீடு செய்யலாமா, இல்ல புதிய விண்ணப்ப முகாம் வருமா அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பயனடைஞ்சிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஆட்சியில இருக்கிற தாவேகா அரசு இதை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போறதா சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் வாங்கிட்டு வரவங்களுக்கு 2500 வழங்க போகிறதும் ஒரு சிலருக்கு 3000 வழங்க போகிறது சம்பந்தமாகவும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு பற்றின அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் சுமார் 4 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் இன்னும் நிலுவையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த 4 லட்சம் அட்டைகளையும் உடனடியாக விரைந்து மக்களுக்கு விநியோகம் செய்யணும் அப்படின்னு அரசு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஓரிரு மாசத்திலேயே இந்த 4 லட்சம் கார்டுகளும் வீடு தேடி வரப்போகுது. புதுசாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த 4 லட்சம் கார்டுகளும் கைக்கு வந்ததும் அடுத்ததா என்ன நடக்கும் தெரியுமா? அங்கதான் ஒரு பெரிய விஷயமே இருக்கு. அந்த விஷயத்தையும் இந்த வீடியோல சொல்றேன். நம்ம கடந்த ஆட்சியில கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. மே மாசம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் தலைமையிலான தாவேகா அரசு வந்தப்போ நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம், ஐயையோ 1000 ரூபாய் வருமா வராதா, இந்த திட்டத்தை நிறுத்திடுவாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. ஆனா மக்கள் சந்தேகத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா கரெக்டா மே 17ஆம் தேதி எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் விழுந்துச்சு. அனைவரோட வங்கி கணக்குலேயுமே 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுச்சு. ஆனால் ட்விஸ்ட் இப்போதான் ஆரம்பிக்குது. தாவேகா அரசு தங்களோட தேர்தல் வாக்குறுதியில் அவங்க சொல்லியிருந்த மாதிரியே இந்த உரிமை தொகையை 2500 உயர்த்த போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான மறுசீரமைப்பு வேலைகள் இப்போ ரொம்ப தீவிரமாக நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தோட பேரை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்ற போகிறதா அரசு வட்டாரங்கள்
வட்டாரங்கள்ல இருந்து ஸ்ட்ராங்கான தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த மறுசீரமைப்புல இன்னொரு முக்கியமான ஹைலைட்டும் இருக்கு. அதாவது 60 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இப்போ 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே முதியோர் உதவித்தொகை திட்டத்துக்கு மாற்றி அவங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 60 வயசுக்கு உட்பட்ட தகுதியான பெண்களுக்கு 2500 ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கணக்கெடுப்பு வேலைகள் தான் இப்போ மும்முரமா நடந்துட்டு இருக்கு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்வர் ஜோசப் விஜய் செய்தி குறிப்பா இதை வெளியிட்டிருந்தாரு. இந்த திட்டத்துல மறுசீரமைப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து ஏன் இந்த மறுசீரமைப்பு அப்படின்னு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. தாவேக அரசு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை திட்டத்துக்கு மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால இதுவரை 1000 ரூபாய் பெற்று வந்தவங்களுக்கு இனி மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும். மேலும் 60 வயதிற்குட்பட்ட பெண்கள் அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை திட்டத்துல யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். இப்போதைக்கு கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்ட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இந்த விதிமுறைகளை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த மறுசீரமைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிய விதிமுறைகள் கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும். அதே போல 21 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட வயதுடையவராக இருக்கணும். குடும்ப வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பயன்படுத்தும் மின்சாரம் 3600 யூனிட்டுக்குள் இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் கடந்த ஆட்சியில எலிஜிபிலிட்டியா வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்குள்ள வர எல்லாருமே ஈஸியா இதற்கு தகுதியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. மற்றபடி இதுக்கு யார் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் என எந்த அரசு பணியிலும் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் அவங்க விண்ணப்பிக்க முடியாது. உங்க ரேஷன் கார்டில் இருக்க உறுப்பினர்கள்ல யாராவது ஒருத்தர் அரசு பணியில இருந்தா கூட அந்த ரேஷன் கார்டில் இருக்க மகளிருக்கு உரிமை தொகை வந்து கிடைக்காது. அதே மாதிரி ஓய்வூதியம் பெறுபவர்கள் வருமான வரி செலுத்துபவர்களும் இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது அப்படின்றத கடந்த ஆட்சியில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 4 சக்கர வாகனம் வச்சிருக்கவங்களுக்கும் கிடைக்காது. கிராம ஊராட்சி மன்ற உறுப்பினர்களை தவிர மற்ற அரசியல் பதவியில இருக்க எம்எல்ஏ எம்பி போன்ற யாருக்கும் இது கிடையாது. இப்போ தாவேக ஆட்சியில நடக்கிற மறுசீரமைப்புல கூடுதல் கட்டுப்பாடுகள் வருமா இல்ல இதையெல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்றது இனிமேல் தான் தெரிய வரும். அரசு இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கட்டாயம் வெளியிடுவாங்க. அப்போ ஒட்டுமொத்த ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் ஒட்டுமொத்த முழு தகவலையும் ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் வீடியோவாக போடுறோம். புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப அட்டை ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து தேவைப்படும். குறிப்பாக கிரீன் கலர் குடும்ப அட்டை இருந்தால் தான் இந்த ஸ்கீமில் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. அடுத்தது பேங்க் பாஸ்புக். குடும்ப தலைவியாக யார் இருக்காங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கம்பல்சரியாக தேவைப்படும். கூடவே அவங்களோட ஆதார் கார்டும் வேணும். அந்த ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் கட்டாயம் லிங்க் ஆகி இருக்கணும். ரொம்ப முக்கியமாக பேங்க் அக்கௌண்ட்டோட உங்கள் ஆதார் நம்பர் பிரைமரியாக லிங்க் ஆகி இருக்கணும். அப்போ தான் பணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேரும். மேலும் முகவரி டீட்டெயில்ஸ் கரெக்டாக வந்து இருக்கணும். நீங்கள் வசிக்கிற முகவரியில் மின்சார கட்டணம் எவ்வளோ செலுத்துறீங்க அப்படின்றத காட்டுற இபி பில் ரசீது அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா தவிர்த்திடலாம். டிபிடி அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக தான் பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ண உடனே எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகி இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் 1000 அல்லது 2500 ரூபாய் பணம் டைரக்டாக வந்து சேரும். நீங்கள் ரெகுலராக பணம் வாங்கிட்டு வரவங்களும் சரி, புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களும் சரி, இதுவரை பணம் வராதவங்களும் சரி, எல்லாருமே ஆதார் கார்டோட பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக லிங்க் பண்ணி வைங்க. நிறைய பேர் கேட்குறது இதுவரைக்கும் எனக்கு பணம் வரலை,
புதுசாக அப்ளை பண்ணலாமா அப்படின்றது தான். நான் மேலே சொன்ன மாதிரி இந்த 4 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகளும் விநியோகம் செஞ்சு முடித்த உடனே புதிய விண்ணப்பங்களுக்கான ஒரு மெகா முகாம் வந்து தொடங்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சேவை மையம் மூலமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஆப்ஷனாவது கொண்டு வருவாங்க. இப்போதைக்கு புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எதுவும் ஓப்பன் ஆகலை. ஆனால் கூடிய சீக்கிரமே அதற்கான அறிவிப்பு வரப்போகுது. அந்த அறிவிப்பு வந்த உடனே எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு ஸ்மார்ட் கார்டு, ஆதார் லிங்க் பண்ண பேங்க் பாஸ்புக், இபி பில், இது எல்லாம் தான் முக்கியமாக வந்து தேவைப்படும். ஸோ அதை பற்றியும் அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. அதாவது என்னோட ரேஷன் கார்டில் என்னோட கணவர் பேர் தான் குடும்ப தலைவராக இருக்குது, எனக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் கார்டில் குடும்ப தலைவராக உங்கள் கணவர் இருந்தாலும் அவர் மனைவியான உங்களை குடும்ப தலைவியாக கருதி கண்டிப்பாக இந்த திட்டத்தில் நீங்கள் பலன் பெற முடியும். வேணும்னா நீங்கள் சேவை மையத்தில் போய் உங்கள் பேரை குடும்ப தலைவியாக கூட மாற்றிக்கலாம். ஆனால் அது வந்து கட்டாயம் கிடையாது. மேலும் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கரெக்டாக எந்த தேதியில இருந்து போட போகிறாங்க, எப்போ கிடைக்கும், அண்ட் புதிய விண்ணப்பங்கள் வந்து எப்போ கொடுக்க போகிறாங்க, எப்படி ஃபில் பண்ணணும், எல்லாமே இனிமே தான் தெரிய வரும். ஸோ அந்த தகவல் வந்து வந்த உடனே அது நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.